நான் இன்றைக்கி செய்ய போகிறது தயிர் வடை. தயிர் வடைக்கு தேவையானது வந்து உளுந்தை வந்து நம்ம 200 கிராம்ஸ் எடுத்துருக்கோன்னா துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இதை வந்து நம்ம 1.5 hours நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து 1/2 லிட்டர் கர்டு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். 1/4 லிட்டர் வந்து நம்ம மோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து இப்போ செய்யணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது தயிர் வடை. தயிர் வடைக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம்ஸ் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, பெருங்காயம். இதுக்கு வந்து தயிர் வந்து 1/2 லிட்டர் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணாமல் வைக்கிறதுக்கு, 1/4 லிட்டர் வந்து நம்ம மோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து, துவரம்பருப்பு, அரிசி இந்த 3ஐயும் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 3மே ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து உளுந்து வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது 3ஐயும் நான் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மிளகு இல்லைனா ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக வடைக்குன்னு நம்ம தனியாக அரைக்கணும். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டில் தூவுறது கொத்தமல்லி தழை, லாஸ்ட்டில் வந்து காராபூந்தியும் நம்ம தூவிக்கலாம். மேலே தூவுகிறதுக்கு ஒரு சாட் மசாலா, இதையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இஞ்சி, மிளகு. மிளகு வந்து நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டேன். அதாவது இது வந்து கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் வந்து பயங்கரமாக இழுக்கும் இந்த வடைக்கு. நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோம். நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போட போகிறேன். இந்த சைஸில் போட்டாவே நல்லா ஊல் பெருசாக வரும். ஃபஸ்ட்டு இதை ஒன்று போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 லிட்டர் தயிரில் வந்து நான் மோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் நம்ம அரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போது தயிர் கூட, அதாவது தேங்காய், பச்சை மிளகாய் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் பிடிக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க, இல்லைனா பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு மோருக்குள்ளே போட்டு சூடாக இருக்கிறப்பே நம்ம போட்டணும். நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டாவே நம்மளுக்கு தெரியும், நல்லா ஊறிடும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தயிர் வடை டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அடுத்த இது போட்டு எடுக்கிற வரைக்கும் இதை அப்படியே இருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வடையை எடுத்து தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறப்பே போட்டால் நல்லா ஊறிக்கும். இப்போ வந்து தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை, அதே மாதிரி காரா பூந்தி இருந்ததுன்னா நீங்கள் ஆப்ஷன் அதையும் நம்ம துவைக்கலாம். சுவையான தயிர் வடை ரெடி. நான் தயிர் வடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.